கருவாடு தொக்கு பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பூண்டு, வெங்காயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி. கருவாடை வந்து கழுவிட்டு சுத்தமாக கழுவிட்டு 3 ட்ரிப் கழுவிட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு பிரட்டி வச்சுருக்குறோம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. ஒரு சட்டி வச்சுக்குவோம். எண்ணெய் ஊற்றிக்குவோம். ரீஃபண்ட் ஆயில் தான் ஊற்றுறோம். எண்ணெய் காய்ஞ்சிருச்சு. பூண்டை போட்டுக்குவோம். பூண்டை நல்லா வணக்கிக்குவோம். பூண்டு நல்லா பொன்னிறமாயிடுச்சு. இப்போ சின்ன வெங்காயத்தை போட்டுக்குவோம். கருவேப்பிலை, சின்ன வெங்காயத்தை போட்டு வணக்குவோம். இப்போ இதுக்கு தகுந்த உப்பு போட்டுக்குவோம் வெங்காயம் வேகிறதுக்கு. இப்போ வெங்காயம் அரைவாசி வந்துருச்சு. இப்போ ஒரு தக்காளி பழம் போட்டுக்குவோம். வெந்துருச்சு. தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்குவோம். தட்டில் எடுத்து வச்சுட்டு இப்போ இதே சட்டியிலேயே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் ஊற்றிட்டோமா, இப்போ இதை நம்ம 10 நிமிஷமாக இது வச்சுக்க கருவாடை இதில் போட்டுருவோம். இது அப்படியே ஒரு கொஞ்சம் வேகட்டும். நல்லா கருவாடு வெந்துருச்சு. இப்போ இந்த வெங்காயத்தை போட்டுக்க போகிறோம். இந்த வெங்காயத்தை இதில் போட்டுக்க போகிறோம். போட்டு இதை நல்லா கிளறுப்போம். இதில் மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட போகிறோம். தனியாக போட்டு நல்லா ஒரே ஒரு 5 நிமிஷம் பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள் சூப்பராக கருவாடு தொக்கு செஞ்சுட்டோம். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ. பாருங்கள்.